இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்தோனாலே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஏழாவது எட்டாவது படிக்கும் போதுலேருந்து இங்கே அத்தோ சாப்பிட வந்துட்டு இருக்கேன். அத்தோன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பர்மா நகர் தான். என்ன ஃபுட் இருந்தாலும் அத்தோ இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அத்தோனாலே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு பிரியாணி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இப்போ எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகிட்ட மாதிரி நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா இந்த ஏரியாவில் அத்தோ சாப்பிட்றதுக்குன்னே வருவேன். பல வருஷத்துக்கு முன்னாடி பர்மா ஆரிஜினா கொண்டு வந்தவங்களுக்கு இங்கே கடைகள் கவர்மெண்ட்னால கொடுக்கப்பட்டு அது பேரே பர்மா பஜார் தான். ஸோ இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் அந்த ஆரிஜின்லேருந்து வந்ததுனால அந்த ஃபுட் இங்கே ஃபேமஸாக இருக்குது. இங்கே இருந்து நகர்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கேயும் இந்த ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். இந்த கடை 1982 இருக்கு. நான் இதில் 20 வருஷமா வேலை பார்க்குறேன். இந்த கடை 3வது தலைமுறையாக நடத்துகிறாங்க. இது பர்மாலேருந்து எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் அவங்களாம் பண்ணுறது. இது இப்போ வேலை இல்லாமல் எல்லாம் அங்கேருந்து வந்தோடனே என்ன வேலை பார்க்குறதுன்னு பார்த்து இது அவங்களுக்கு கைத்தொழிலாக இருந்தது. அங்கே அதை அப்படியே இங்கே செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் சின்ன வயசில் 7வது 8வது படிக்கும் போதுலேருந்து இங்கே அத்தோ சாப்பிட வந்துட்டு இருக்கேன். இங்கே நான் சாப்பிடும்போது அத்தோ தான். அதுக்கப்புறம் ஃப்ரைலாம் இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எக் ஃப்ரை, இந்த சிக்கன் ஃப்ரை அது இது நிறைய வந்துட்டுருக்கு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இத்தனை கடை இருந்தாலும் இங்கே சாப்பிட்றோம்னா டேஸ்ட்டு. நீங்கள் இப்போ இந்த டைம் இன்னும் ஒரு 1 hour ஒரு 1.5 hours கழிச்சு பாருங்கள், நிற்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ ரஷ் இருக்கும். அத்தோ சாப்பிட வேளச்சேரிலேருந்து வராங்க, தாம்பரத்துலேருந்து வராங்க, கும்மிடிப்பூண்டி இந்த இடத்துலேருந்துலாம் அத்தோ சாப்பிட்றதுக்கு அங்கேருந்து வராங்க. இதுக்குன்னே தேடி ஃபோன் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு கடை இருக்குதா டைமிங் கேட்டு வருவாங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. தொழிலதிபர் சாப்பிட்றாங்க, நடிகர் சாப்பிட்றாங்க, சாதாரண ஃபேமிலி சாப்பிட்றாங்க, பேப்பர் பொறுக்கிற முதல் கொண்டு அனைவரும் விரும்பி சாப்பிட்றாங்க. மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3 மணிக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும். நைட்டு 11 மணிக்கு க்ளோசிங். முன்னாடி இருந்ததை விட இப்போ சென்னையில் அதிகமாக தான் இருக்குது அத்தோக்கு மவுஸ். நான் ஃபஸ்ட்டு சின்னதில் வேலை செய்கிறப்போ நான் இந்த அத்தோ கடையில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறப்போ யாருக்குமே தெரியாது அத்தோனா என்னது அப்படின்னு தான் கேட்பாங்க. இன்னைக்கு அத்தோன்னு சொன்னால் எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கு, எல்லாருக்கும் தெரியுது. நிறைய ஃப்ளேவர்ஸ் கலந்து வரும். லைட்டாக புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும், மிக்ஸ்டான ஃப்ளேவராக இருக்கும். இது ஒரு சாட்டும் இல்லாமல் ஃபுட்டும் இல்லாமல் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அது எங்கள் வீட்டு பக்கத்துல அத்தோ கடை இருக்குது, அங்கேயும் சாப்பிடுவோம். பட் இங்கே தேடி சாப்பிட்றாங்கன்னா அது டேஸ்ட்டு தான் காரணம். நான் வெஜ் அத்தோ தான் எப்போவுமே. வெஜ் அத்தோ நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் அத்தோ எக் அத்தோலாம் ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு ஃபேவரட் வெஜ் அத்தோ தான். அந்த நொறுக்கி போட்டு அதை சாப்பிட்டா தான் அந்த ஃபீல் இருக்கும். அத்தோன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பர்மா நகர் தான். இங்க பர்மா நகர்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே மோஸ்ட்லி வெளியில இருந்து வரவங்க என்ன கேட்பாங்க, என்ன ஃபுட் இருந்தாலும் அத்தோ இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அங்க சில பேர் அங்க வியாபாரம் பண்ணாங்க. வியாபாரம் அவங்க ஒருத்தர் 2 பேர் இங்க போட்டாங்க ஆரம்ப காலத்துல, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி. அவங்களுக்கு மோஸ்ட்லி பர்மாக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா குக்கிங் எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. இது அத்தோன் மட்டும் கிடையாது, அவங்களோட வே ஆஃப் ஸ்டைல் குக்கிங்கே பயங்கரமா யூனிக்கா இருக்கும். பர்மால இருந்து தான் இங்க வந்தது. இங்க ஒரு 5 கடை தான் இருந்தது. 5 கடை தான் இருந்தது. இப்ப ஒருத்தங்களா அந்த பர்மாக்காரங்க ஏன் நம்ம போடக்கூடாது அப்படின்ட்டு இப்ப எடுத்து எல்லாரும் ஒரு 40 கடை இருக்கும் இங்க இருந்து. நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். எங்க ஊர்ல பர்மா காலனின்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க பர்மா ஃபுட்டு எது ஃபேமஸ்னா இந்த அத்தோலாம் கிடையாது. அங்க கவுசா தான் ஃபேமஸ். கவுசா, அதுக்கப்புறம் பேஜோன்னு ஒன்று ஃபேமஸ். அதை சாப்பிட முடியலையே, அதை மிஸ் பண்றேனேன்றதுக்காக இங்க நான் அத்தோ சாப்பிட்டு கொஞ்சம் மனசு தேத்திக்கிறேன். எல்லாம் அம்மா அப்பாவும் பருமா அம்மாவும் பருப்பாதான். அப்பா அம்மா அத்தை செய்ய சொல்லி கொடுத்தாங்க. வெளியில சாப்பிட்றத விட இங்கதான் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு சாப்பிட்டுதான் போவாங்க. அதிகமா இங்கதான் வருவாங்க வெளியில இருந்து. இங்க வெரைட்டி சிக்கன் இருக்கு, எறா இருக்கு, முட்டை ஃப்ரை இருக்கு,
சாதா அத்தோ இருக்கு, மூங்க இருக்கு, முட்டை மசாலா இருக்கு, வடை மசாலா இருக்கு. நிறைய ஷாப் இருக்குல்ல, மோஸ்ட்லி டிஃபன் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட கேட்பாங்க. ஆனா அத்தோவா அது என்னது புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்குது.